சாமிநாதா போற்றி திருவேரக சாமிநாதா சாமிநாதா போற்றி திருத்தணிகை முதல் மலைகள் திகழ்வாய் போற்றி தேன் பழங்கள் உதிர் சோலை சேர்வாய் போற்றி பழங்கள் உதிர் சோலை சேர்வாய் போற்றி திருப்பொலிய உலகாளும் செம்மல் போற்றி செந்தமிழர் தெய்வமே போற்றி செந்தமிழர் தெய்வமே போற்றி ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா ஆறுபடை வீடு கொண்ட திருமுருகா போற்றி 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 திருப்பரங்குன்ற வேதா திருப்பரங்குன்ற வேதா திருப்பரங்குன்ற வேதா சீர்மிகு திருப்பரங்குன்ற வேதா சீர்மிகு திருப்பரங்குன்ற வேதா திருவானவாய் பரசிவனோடங்கையர் கண்டி குந்தி முத்தடும் பாலா திருப்பரங்குன்ற வேதா திருவானவாய் பரசிவனோடங்கையர் கண்டி குந்தி முத்தடும் பாலா திருப்பரங்குன்ற வேதா விருப்புறும் விண்ணோர்க்கு விருப்புறும் விண்ணோர்க்கு கிடைக்கரும் தீந்தமிழ் விருப்புறும் விண்ணோர்க்கு கிடைக்கரும் தீந்தமிழ் திருப்புகழ் பாட தமிழ் திருப்புகழ் பாட நில் திருப்புகழ் பாட திருவருள் தாபாலா திருவருள்குன்ற வேதா திருகாலவாய் பரசிவனோடங்கையர் கண்ணி குந்தி முத்தடும் பாலா திருப்பரங்குன்ற வேதா அமரர் முனிவருமை அடியவரும் வணங்கு அமரர் முனிவரும் மெய் அடியவரும் வணங்கி குமரா 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 என்று துதிக்க கோயில் உண்ட திருப்பரங்குன்ற வேதா திருநாதவாய் பரசிவனோடங்கண்ணி பொழுது முத்தாடும் பாலா திருப்பரங்குன்ற வேதா நிச்சரி சரி 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 திருப்பரங்குன்ற வேதா நிதனி 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 ததனி மமத மமத கக மதனி திருப்பரங்குன்ற வேதா கமக ச மக மக சத மத மக ரக மக மம கம மம கம கம சக சக க சக சக க சக சக ni sa ni sa sa ni sa ga sa ni sa ma sa ni sa da da da
எல்லா சிங்கர்ஸ்க்குமே ஒரு ஃபேவரட் கம்போசர் அப்படின்னு யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. நம்மளை அறியாமலே ஒரு கச்சேரியில் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய பாடலை தவிர்க்க முடியாமல் பாடுற மாதிரி ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேவரட் கம்போசர் யாராவது உண்டா? நிச்சயமா இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வழக்கமாக உள்ள மும்மூர்த்திகளினுடைய பாட்டுகள் பாடினாலும் சரி, அது நிச்சயமாக நம்ம பாடத்தான் பாடுவோம். இருந்தாலும் எப்படியோ நான் எப்படி முயற்சி பண்ணாலும் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் பாடாமே நல்லா இருக்கு. அது என்னமோ ஒரு பந்தம் அவரோட நம்மளுக்கு இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த அவருடைய அந்த தில்லானாவை பாடினப்புறம்தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர்கள் மனசுல இடம் கிடைச்சிது. அதனால நிச்சயமா அவர் பரிசினை வழங்குபவர்கள் ஹலோ எஃப்எம். மயூராதிரூடம் மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் मनोहारी देहं मनोहारी देहं महच्चित्तगेगं महीदेवदेवं मयूरादिरूढं महावाक्यगूढं मनोहारिदेहं महच्चित्तगेगं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकपालं श्रीगुरुगुगतारय सुमा शरवण भव श्रीगुरुगुगतारय सुमा शरवण भव श्रीगुरुगुगतारय सुमा शरवण भव श्रीगुरुगुगतारय सुमा सुरपति श्रीपति रघुपति वापति जयमति मधुपति जयवेद श्रीगुरुगुगतारय सुमा
சுரபதி ஸ்ரீபதி ரதிபதி வாபதி ஜெகபதி மதுபதி தேவித ஸ்ரீ குரு முகத்தாரய சும்மா ராகாதிரகித ஹிருதய விபாவித சுரமுனி பூஜித ராகாதிரகித ஹிருதய விபாவித சுரமுனி பூஜித தியாகாதிராஜ குமார தியாகாதிராஜ குமார தாபத்ரய குமார் தியாகாதிராஜ குமார தாபத்ரய குமார் யோகிராஜ வினுத பாத பூதேவ கிரியாமோத யோகிராஜ யோக வேட யுக்த மனோ ஜய வினோத ஸ்ரீ யோகிராஜ வினுத பாத பூதே கிரியாமோத யோகிராஜ யோக வேட யுக்த மனோ ஜய வினோத ஸ்ரீ குரு குவராரய சும்மா சுரபதி ஸ்ரீபதி ரதிபதி வாபதி ஜெகபதி மதுபதி தேவித ஸ்ரீ குரு குகதாரய சும்மா சரவண பவ ஸ்ரீ சரவண பவ ஸ்ரீ சரவண பவ ஸ்ரீ கர்நாடக சங்கீதம் வந்து பக்தி அடிப்படைன்னு சொல்கிறோம். பக்திங்கிறது ஒருத்தரோட பர்சனல் ஃபீலிங், சம்திங் டு பி, அதாவது நமக்குள்ளே உணர்ந்து நம்மளை மருக வைக்கிற ஒரு விஷயம். சங்கீதத்தின் மூலமாக அந்த பக்தியை எப்படி மற்றவங்களுக்கு உணர வைக்க முடியும்? அந்த முயற்சி வந்து நம்மளால் என்றைக்குமே நிறைவாக செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது பக்திங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு பர்சனல் ஜேர்னி. அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட ஒரு எமோஷன் சேரும்போது அது ரொம்ப வலுப்பட்டுடுறது. இப்போ திருஞான சம்பந்தரை எடுத்துட்டோன்னா, அவர் ரொம்ப குழந்தையில அவருக்கு கையை தட்டிண்டு தாளம் போட்டுட்டு பாடும்போது சிவபெருமான் அவர் கையில் 2 தாளங்கள் கொடுத்தார். தாளத்தை போட்டு போட்டு பார்த்தார், அவருக்கு சத்தம் வரல. உடனே அம்பாள் வந்து ஓசை நாயகியா வந்து அந்த தாளத்தில் பொற்தாளத்தில் வந்து உட்கார்ந்தா. அந்த பொற்தாளங்கள் சத்தம் போட்டுது. அவர் பாடிண்டே ஊர் ஊரா போனார். இதுல நம்பிக்கை இல்லைன்னா எப்படி இதை நம்ப முடியும்? நம்ம நம்பிக்கை தானே. அந்த நம்பிக்கை, அந்த ஸ்ரத்தை, அதுதான் பக்தி. நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த பக்தியை நோக்கி நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தாலே, இப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னா அது முயற்சி பண்ணி அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு எமோஷனையும் அந்த ஸ்ரத்தையும் ஒரு க்ஷணத்துக்காவது நானும் உணர்ந்து உங்களையும் உணர வைக்க முடிஞ்சதுன்னா அதுவே என்னுடைய ஜென்ம சாபல்யம். எந்த ஒரு ட்ரெடிஷனுமே ஸ்டாட்டிக்கா இருந்தது கிடையாது. இப்போ இன்னைக்கு நம்ம மும்மூர்த்திகள் தியாகராஜர்னு சொல்றோம். அந்த அவருடைய காலத்துல ஹி வாஸ் அ ரிபெல். ஏன்னா ஒரு புது ஃபார்ம் கொண்டார். அந்த மாதிரி சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள். அந்த காலத்துல வந்து ஒரு கச்சேரி 3-4 மணி நேரம் நடக்கும். நடுவில் சந்தியாவந்தனம் பண்ணோம்னா இன்டர்வல் எடுத்துன்னு விடுவா. அங்கேயே மேடை பக்கத்தில் உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணுவார். மகா வைத்தியநாத சிவன் அதெல்லாம் பண்ணுவார். ஒரு வர்ணம் பாடுவா, அப்புறம் விஸ்தாரமாக ராகம் தானம் பாடுவா, பல்லவி பாடுவா, பின்னாடி ஒரு திருப்புகழ் ஒரு ஏதாவது பாடுவா. அதோட கச்சேரி அப்படி தான் முடிச்சுப்பா. பட் கேட்குறவா வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் கேட்பா. இந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சவா ரொம்ப கனாசர்ஸ் தான் கேட்பா. இப்போ அப்படி இல்லை. இருக்க அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ஜாஸ்தியாக போய் இந்த சபாவினுடைய ஒரு இயக்கம் வந்து அந்த சபாவினால நிறைய விஷயங்கள் பரவித்து. பட் அப்போ வந்து நிறையா புதுசாக பாட்டு கேட்குறவா அப்படிங்கும்போது அவளுக்கு சில விஷயங்களை அவளை ஈர்க்கிற மாதிரி நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வந்து பெரிய விஷயங்களை கொடுக்கலாம். எனதுயினே முருகா, எனதுயினே முருகா, ஏழை கருள் செய்யவா, எனதுயினே முருகா, ஏழை கருள் செய்யவா, எனதுயினே முருகா, ஏழை கருள் செய்யவா, எனதுயினே முருகா. இணையாடு வேண்டு
இணையடி வேண்டி தினம் தொழும் அடிமை நான் எனதுயிரே முருகா. ஏழை கருள் செய்யவா எனதுயிரே முருகா. அழகு வடியும் ஆறு முகனே, அழகு வடியும் ஆறு முகனே, அழகு வடியும் ஆறு முகனே, அன்னை உமை அவளின் அருமை மகனே, அழகு வடியும் ஆறு முகனே, அன்னை உமை அவளின் அருமை மகனே, கழனி மலகாசுள் கந்தமரை ஓரும் பழனி மலை வீரா பரிசோதனை போடும் எனதுயிர் நீ. கழனி மலர் காசுள் கந்தமரை ஓரும் பழனி மலை வீரா பரிசோதனை போடும் எனதுயிர் நீ முருகா. ஏழை கருள் செய்ய எனதுயிரே முருகா முருகா. ஒவ்வொரு சீசனுக்கும் ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க. சீசன் பிளானிங்கிறது அவ்வளோ டிஃபிகல்ட்டா? அதுக்கு வந்து do you think special planning and preparations is needed for the season singing? இதுக்கு வந்து சீசன் ப்ரிப்பரேஷன் நான் உண்மையை சொல்லிவிடுறேன் இன்னைக்கு. ஏன்னா ஒரு வசனம் சொல்லுவா, மந்திரத்தில் மாங்காய் காக்காதுன்னு. அந்த மாதிரி சும்மா அப்படி ஒன்றும் எதுவும் நடந்து விடுறதில்ல வாழ்க்கையில். அதுக்கு நம்ம யோஜனை பண்ண வேண்டியிருக்கு, பிரயத்தனப்பட வேண்டியிருக்கு. சீசனை பற்றி பல மாதங்களுக்கு முன்னாடியே யோஜனை பண்ண ஆரம்பிச்சுடுவேன் நான். ஆனால் இதெல்லாம் என்னால் ஒத்தியால் நான் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. எனக்கு கூட இந்த பிரயத்தனங்களில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப எங்கள் குடும்பத்துக்கு வேணுங்கிற நண்பர்கள் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கா. அதில் ஒருத்தர் ராஜகோபால் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்துக்கே மூத்தவர். அவர் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய அண்ணா மாதிரி, ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைட் அண்ட் டே இன் அண்ட் டே அவுட் அவர்ஸ் டுகெதர் ஒர்க் பண்ணுறா கூட என்னோட. இதெல்லாம் வந்து அது அந்த அம்பாளோட அருளால் தான் நடக்கும். இன்னொரு கலீக் இருக்கார் எனக்கு, பார்வதிநாதன் பாலுன்னு பேர். அவள் 2 பேருமே இங்கே தான் இருக்கா. 2 பேரும் இந்த அறையில் தான் உட்காந்துருக்கா. அதனால ஒரு நிமிஷம் ப்ளீஸ் நான் கேட்டுக்கிறேன். கோபால் சார் நீங்கள் வெளியில் வரணும். பாலு சார், தி அதர் great man behind my success, my husband. இந்த ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணி இத்தனை நாங்கள் வீட்லேயே இல்லாத போது எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், நான் உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன்னா அதனையும் பொறுத்துண்டு பரவாயில்லடி நீ பாடுறி, உனக்கு மார்கழி மாதத்தில் உனக்கு ப்ரோக்ராம் இருக்குடின்னு யார் சொல்லுவா? அதான். ஸோ பிரயத்தனம்ங்கிறது எத்தனை பேர் பண்ணுறோம். பரிசினை வழங்குபவர்கள் சார்சூட் டிஜிட்டல் ஒர்க் ஸ்டேஷன். காந்தம்மாம் கதிர் காமந்தனில் ஓர் வேதாந்தம்மாம், காந்தம்மாம் கதிர் காமந்தனில் ஓர் வேதாந்தம்மாம், சாந்தமாகி மனம் குவிந்து ஏகாந்தமான நிலை அளித்திடும் காந்தம்மாம் கதிர் காமந்தனில் ஓர் வேதாந்தம்மாம், ஓர் வேதாந்தம்மாம். ஸ்ருதிலயமுடன் துதி செய்பவர்க்கு அதி துரிதமாக அளித்திடும் காந்தம்மாம், ஸ்ருதிலயமுடன் துதி செய்பவர்க்கு அதி துரிதமாக அளித்திடும் காந்தம்மாம் கதிர் காமந்தனில் ஓர் வேதாந்தம்மாம். நாவினில் ருச்சியேனவென்றிட
தீருதல் பசியே நாவினில் ருச்சியே நவின்றிட தீருதல் பசியே அது பேரின்ப ருச்சியே பார்க்க கிடைத்த பசியே ஆண்டவன் அருள் சேர சேர ஆண்டவன் அருள் சேர சேர அன்பு பெருகுது ஏற ஏற ஆண்டவன் அருள் சேர சேர அன்பு பெருகுது ஏற ஏற கதிர் காமம் என்று கூற கூற கதிர் காமம் என்று கூற கூற கவலைகள் அடியோடு தீர கதிர் காமம் என்று கூற கூற கவலைகள் அடியோடு தீர செய்யுமாம் கவலைகள் அடியோடு தீர செய்யுமாம் செய்யுமாம் கருணை மாறி பெய்யுமாம் செய்யுமாம் கருணை மாறி பெய்யுமாம் கண்டால் அவர் கருள் புரியுமாம் திருமுருக ரூபம் காந்தமாம் கண்டால் அவர் கருள் புரியுமாம் திருமுருக ரூபம் காந்தமாம் கதிர் கமந்தனில் ஓர் வேதாந்தமாம் சாந்தமாகி மனம் குவிந்து காந்தமான நிலை அடைத்திடும் காந்தமாம் கதிர் கமந்தனில் ஓர் வேதாந்தமாம் ஓர் வேதாந்தமாம் ஓர் வேதாந்தமாம். எதுவுமே அவாவாளுடைய ட்ரீம்ஸ் அவாவா ட்ரீம் பண்ணினாதான் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய முடியும். ஸோ நம்மளுடைய வேலையெல்லாம் அவளுக்காக நம்ம ட்ரீம் பண்ணக்கூடாது. தே ஷுட் ஹாவ் ரைட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிறபடிக்கு நம்ம குழந்தையில வளர்க்கணும். ஸோ தேட் மீன்ஸ் அது நிறைய விஷயங்கள் அதில் இருக்கணும். முக்கியமாக சுவாமி பக்திங்கிறத அவளுக்கு நம்ம பூட்டிடணும். அது இருந்தால் தான் அவள் எங்கே இருந்தாலும் பாடினாலும் பாடாட்டாலும் அவளுக்கு வாழ்க்கையில தனக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு ஒரு ஹேது கிடைக்கும், ஒரு சாதனம் கிடைக்கும். முதல்ல அது நம்ம ஒரு ஃபெய்த் அண்ட் இம்ப்ளிசிட் ஃபெய்த் அண்ட் எமோஷனல் ஈக்வானிமிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் அது கொடுக்கறது இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம். ஏன்னா நம்ம கூட குழந்தைகளோட இருக்கணும், பெரியவாளை பார்க்க வைக்கணும், விளையாடணும், there should be fun. எல்லாத்தையும் நம்ம இது பண்ணணும். சைட் பை சைடு நம்ம பாட்டோ டான்ஸோ நல்ல விஷயங்களை சொல்லிட்டு முள்ள ஆர்கானிக் க்ரோத்துக்கு நம்ம டைம் எடுத்துட்டோம்னா நிச்சயமா ஒரு நாளைக்கு அவ ஏதாவது ஒண்ணு சாதிச்சு காமிப்பா. முருகா முருகா என்றால் உருகாதோ உந்தன் உள்ளம் முருகா முருகா என்றால் உருகாதோ உந்தன் உள்ளம் வருவாய் வருவாய் என்றால் பறிவோடு வராயோ முருகா முருகா என்றால் முருகாதோ உந்தன் உள்ளம் வருவாய் வருவாய் என்றால் பறிவோடு வராயோ முருகா முருகா முருகா. முருகால் முறை செய்தாலும்
முருகால் உரை செய்தாலோ நின் பாதம் நினைந்தாலோ முருகால் உரை செய்தாலோ நின் பாதம் நினைந்தாலோ அருளே தல்திடோ கந்தா அருளே தல்திடோ கந்தா அல்மு பகலோ நான் அருளே தல்திடோ கந்தா அல்மு பகலோ நான் முருகா முருகா தெரியாது நான் செய்த பிழையானி வேறு தாயோ தெரியாது நான் செய்த பிழையானி வேறு தாயோ அன்பே வடிவம் கொண்ட அழகானி சீரந்தாயோ அன்பே வடிவம் கொண்ட அழகானி சீரந்தாயோ சிறியேன் என் கூரை சிறியேன் என் கூரையெல்லாம் பொறுத்தே அருள் செய்வாய் சிறியேன் என் கூரையெல்லாம் பொறுத்தே அருள் செய்வாய் செந்தில் மாநகர் வாழும் செந்தில் மாநகர் வாழும் தேவானி தேவனே செந்தில் மாநகர் வாழும் தேவாதி தேவனே முருகா முருகா என்றால் முருகாதோ முருகன் உள்ளம் வருவாய் வருவாய் என்றார் பறிவோடு வாராயோ முருகா 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 ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் கொஞ்சம் கூட சோர்வே இல்லாத உங்களுடைய எனர்ஜியோட சீக்ரெட் எங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை, மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதில். அதாவது எந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செஞ்சாலும் அதுக்கு நம்ம ஒரு சர்டன் டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. அந்த முறையில் நாங்கள் பாடுறவா, அவள் வாசிக்கிறவா, அவள் எப்படி வாசிச்சா இன்னைக்கு அப்போ அந்த அந்த ஒரு காரியத்தை நம்ம பண்றதுக்கான ஒரு டிசிப்ளின், அதுக்கு உள்ள மூச்சு காத்த வாங்கிறது, யோகாசனம் பண்றது, பிராணாயாமம் பண்றது, பயிற்சி பண்றது, இது தனியாக நம்ம பண்றோம்.
அது நம்மளால மானுஷ்யமா செய்யக்கூடிய காரியம், அதை நம்ம பண்றோம். ஆனா அமானுஷ்யமான ஒரு விஷயம் தான் அந்த எனர்ஜியை இத்தனை நம்ம எஃபர்ட் போடும்போது ஆஸ் ஏ பிளெஸிங், ஆஸ் ஏ கிஃப்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது. பரிசினை வழங்குபவர் தேக்கு வேறில்லை தேக்கு வேறில்லை தேக்கு வேறில் தீன சரண்யாது தேக்கு வேர் இல்லை தீன சரண்யா தேவர் முனிவர் பணி சுப்பிரமணிய தேவர் முனிவர் பணி சுப்பிரமணிய தேவர் முனிவர் பணி சுப்பிரமணிய நெக்குருகி முருகனே குருகே உன்னை பணியாக்கல் நெஞ்சன் எனக்கருள் முருகனே குருகே உன்னை பணியாக்கல் நெஞ்சன் எனக்கருள்வாய் முருகனே குருகே உன்னை பணியாக்கல் நெஞ்சன் எனக்கருள்வாய் முக்கண்ணன் உபயின்ற மகனே முக்கண்ணன் உபயின்ற மகனே ஏ முக்கண்ணன் உபயின்ற மகனே ஷண்முகனே மாயோன் மருகனே முக்கண்ணன் உபயின்ற மகனே ஷண்முகனே மாயோன் மருகனே சிக்கில் சிங்கார வேலாகுகனே சிக்கில் சிங்கார வேலாகுகனே சிக்கில் சிங்கார வேலாகுகனே வள்ளி தெய்வயானை மணவாள வள்ளி தெய்வயானை மணவாள உன்னை நினைந்து நே குருகி உன்னை பணியா கல் நெஞ்சன் என கருள்வாய் கல் நெஞ்சன் என கருள்வாய். நொம்ப நொந்தத்த MS சுபலட்சுமி அம்மா, நொந்தத்த நொந்தத்த என் வீடு டூ மச் ஆஃப் ட்ராவல் எங்களுக்கு இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு வந்து அபாடான்னு இருக்கும். கதிர்காமம் எனக்கு என்ன குழந்தையில எங்க அம்மா அந்த காந்தமாம் கதிர்காமம் தண்ணியில் ஒரு பாட்டை பாடுவா. அது பாடும்போதெல்லாம் எங்க அம்மா மூஞ்சி பார்ப்பேன், ஐயோ இந்த கதிர்காமம்னு ஒரு எங்க இருக்குது, எங்க போனோன்னு ரொம்ப ஆசை எனக்கு. இன்னி வரையில் போல, ஒரு நாளைக்கு அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். மிளகு ரசம் இல்லை, அனிமல்ஸோட எனக்கு ஜாஸ்தி பழக்கம் இல்லை, அவ்வளவு ஜாஸ்தி ஒரு பாண்டிங் எனக்கு வந்ததில்லை. எல்லாரும் என்ன சொல்றேன்னா இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும். they say that நீங்க வந்து உடனே வந்து ஒரு பீப்புள்ஸ் பர்சனாக இருக்கீங்க, உடனே நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க, we immediately feel that connection with you, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறா. நான் ரொம்ப எமோஷ்னல் பர்சன், அது எல்லா டைமும் அது அவ்வளோ நல்லதில்லை. ஓம் முருகா தர தர
சலித்தால் ஓம் முருகா ஒரு முகம் சலித்தால் மறுவு ஷண்முகத்தில் ஒரு முகம் இறங்குவதில்லையோ ஒரு முகம் சலித்தால் ஒரு முகம் சலித்தால் மறுவு ஷண்முகத்தில் ஒரு முகம் இறங்குவதில்லையோ மறுவு ஷண்முகத்தில் ஒரு முகம் இறங்குவதில்லையோ ஒரு செவி மறுத்தால் நின் ஒரு செவி மறுத்தால் பல்நிறு செவிக்குள் ஒரு செவி கேட்பதும் இல்லையோ முருகா முருகா ஒரு செவி மறுத்தால் பன்னிரு செவிக்குள் ஒரு செவி கேட்பதும் வா 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 முருகா ஒரு கரம் அடித்தால் பன்னிரு கரத்துள் ஒரு கரம் அணைப்பதுமில்லையோ முருகானின் ஒரு கரம் அடித்தால் ஒரு கரம் அடித்தால் பல்நிரு கரத்துள் ஒரு கரம் அணைப்பதும் இல்லையோ அணைப்பதும் இல்லையோ ஓம் முருகாவென நான் ஓலமிட்டழைக்க ஓடி வந்து அருள் புரிந்தவனே அருள் புரிந்தவனே ஓலமிட்டழைக்க நான் அழைக்க ஓடி வந்து அருள் புரிந்தவனே ஓராறு முகமும் பன்னிரு கையும் ஓங்காரமாய் வந்த குகன ஓராறு முகமும் பன்னிரு கையும் ஓங்காரமாய் வந்த குகனே
திருத்தணிமணி விளக்கே திருத்தணிமணி விளக்கே முருகா திருத்தணிமணி விளக்கே முருகா நான் வானமிட்டழைக்க நீ ஏன் எனாதிருக்க ஏனாதிருக்க ஓஹோ ஏதென்ன சோதனையோ ஓலமிட்டழைக்க நீ ஏன் என்னாதிருக்க ஓஹோ இதென்ன சோதனையோ என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா முருகா என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா முருகா என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை அன்னையும் அறியவில்லை அன்னையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை அன்னையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை உன் மாமியும் பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை என்ன கவி பாடினும் இறங்கவில்லை அன்னையும் அறியவில்லை தந்தையோ நினைப்பதில்லை லக்குமி மாமியோ பார்ப்பதில்லை மாமனோ கேட்பதில்லை என்ன கவி பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை அக்ஷர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜனில்லை பட்சமுடனே அழைத்து பரிசளிக்க யாருமில்லை அக்ஷர லட்சம் தந்த அண்ணல் போஜராஜனில்லை என்னை பட்சமுடனே அழைத்து பரிசளிக்க யாருமில்லை ஜகத்தில் நீ நினைந்தால் முருகா 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 ஜகத்தில் நீ நினைந்தால் எனக்கோர் குறைவில்லை லட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை அலட்சியமோ உனக்கு உன்னை நான் விடுவதில்லை எனக்கு பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை இன்னும் என்ன சோதனையா முருகா எனக்கு பாடினாலும் உந்தன் உள்ளம் இறங்கவில்லை
எஸ்பெஷலி அந்த ஆறுபடை வீடு கான்செப்ட் வந்து நிஜமாவே ஆறுபடை வீடுக்கும் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. I just don't find words to thank Jaya TV. எங்களை பக்தி பரவசில் ஆற்றியது மிக ஜெயா டிவிக்கு மிக நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயா டிவி கர்நாடக இசைக்கு மாத்திரம் அல்லாது தமிழ் இசைக்கும் ஏகப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியது ரொம்ப பாராட்டத்தக்கது. கண்டிப்பா ஆத்மார்த்தமா சொல்றேன்னா, முருகனை வந்து நான் நேரு தரிசனம் பண்ணினேன். ஒவ்வொரு பாட்டுலயும் அப்படியே முருகன் பல ரூபத்துல எனக்கு காட்சி கொடுத்தேன். எவ்வளவோ இடத்துல பாடுறோம், எப்போது திரும்ப திரும்ப இந்த இடத்துல மட்டும், இந்த இடம்னு சொல்லும்போது இந்த மார்கழி மகா உற்சவில் மட்டும் என்னமோ அலாதியா என்னமோ ஒன்று இருக்கு. அது வருஷா வருஷம் நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னமோ ஒன்று இருக்கு. அந்த ஒரு சாநித்தியம், ஒரு தேஜஸ், ஒரு எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன் எப்போதும் இருக்கு. நான் எங்க பாடினாலும் வருஷா வருஷம் இந்த நாளை நான் நோக்கி ரொம்ப எதிர்பார்க்கிறேன். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரையன போதும் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரையன போதும் முக்கள் பரமர்க்கு சூரியன் முற்பட்டது கற்பி திருவுரு முப்பத்து முவர்க்க தமரருமாடி பேட முக்கள் பரமர்க்கு துருதியின் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்து முவர்க்க தமரருமாடி பேட பத்து தலைகத்த கணைதொரு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு வட்டம் பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலைதத்த கணைதொரு ஒற்றை கிரிமத்தை பொருதொரு வட்டம் பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருளது ஒரு நாளே பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருளது ஒரு நாளே இத்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பயிர விதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட இத்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பயிர விதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவதொக்கு தொகுதொக்கு தொகுதொகுதத்த பவுரிக்கு திரிகடகயன போத திக்கு பரியட்ட பயிரவதொக்கு தொகுதொக்கு தொகுதொகுதத்த பவுரிக்கு திரிகடகயன போத கொத்துப்பறை கொட்ட களமிசை கொக்கு குத்தி புதை புக்கு பிடியன முதுகை கொத்துப்பறை கொட்ட களமிசை கொக்கு கொத்தி புதை புக்கு பிடியன முதுகை கொட்புற்றிழ நட்பட்டவன் அதை வெட்டு பலியிட்டு உலகிரி குத்து படவொத்து பொறவன பெருமாளே கொட்புற்றிழ நட்புற்றவுடனை வெட்டி பலியிட்டு உலகிரி குத்து படவொத்து பொறவன பெருமாளே. நான் வந்து கண்ணனும் கந்தனும் அப்படின்ற ஒரு